எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து சின்ன ஸ்பேஸ் எப்படி வந்து பெருசா காட்டுறது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ இதுல நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோல சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீட்டையும் வந்து சின்ன ஸ்பேஸா இருந்தாலும் பெருசா காட்ட முடியும். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வால் கலர்ஸ். நம்ம வீட்ல வால் கலர் சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம்னா இப்ப ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் வால் மட்டும் நல்ல டார்க் கலர்ல கொடுத்துட்டு மத்த வால்ஸ்லாம் வந்து லைட் கலர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே வந்து வீட்டுக்கு கலர் சூஸ் பண்ணும்போது லைட் கலரா சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே கலரா வந்து எல்லா இடத்துலயும் வந்து அடிக்க பாருங்க. இல்ல அப்படின்னா சின்ன சின்ன இடத்துல மட்டும் அது ஒரு பேட்டர்னா கொடுக்கலாமே தவிர ஓவராலா ஒரு சிங்கிள் வால்க்கு டார்க் கலர்ஸ் போகவே போகாதீங்க. சோ இது மூலமா வந்து உங்களோட வீடு வந்து ரொம்ப பெருசா தெரியற மாதிரி இல்யூஷனை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் டைல் சூஸ் பண்ணும்போது பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கிராச்சஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேட் டைல் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. பட் அதுல ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா மேட் டைல் எப்பயுமே லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுமே தவிர ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ தட் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வெளிச்சம் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள வரும்போது அது ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அப்பதான் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப பெருசா வந்து இல்யூஷனை கிரியேட் பண்ணும். ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து கிளாசி டைல் வந்து சூஸ் பண்ணுங்க. மேட் டைல் வந்து போகாதீங்க. நெக்ஸ்ட் கர்டன் சாய்ஸ். கர்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லைட் அண்ட் சட்டில் கலரா போங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீட்டு கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கலர் காம்பினேஷன்ல கர்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. தென் அதே மாதிரி உங்களோட கர்டன் சைஸ் விண்டோ சைஸ்க்கு மட்டும் போட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு கிளட்டரா தெரியும். அதே மாதிரி ஒரு மெஸ்ஸியான ஒரு இல்யூஷனை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்டனை சூஸ் பண்றீங்க அப்படின்னு அது வந்து சீலிங் டு ஃப்ளோர் லென்த் இருக்க மாதிரி கர்டன் வந்து சூஸ் பண்ணுங்க. அது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சீலிங் ஹைட் வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி காட்டி கொடுக்கும். ஸோ இந்த இல்யூஷன்னாலையும் உங்க வீடு வந்து பெருசா தெரியும். அகெயின் கர்டன் சூஸ் பண்ணும்போதும் வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர்ஸே போங்க. ரொம்ப டார்க் கலர் போக வேண்டாம். நெக்ஸ்ட் டோன்ட் கோ வித் ஹெவி ஃபர்னிச்சர்ஸ். நம்ம வீட்டு சைஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணும். வெதர் இட் இஸ் சோஃபா, டைனிங் டேபிள் ஆர் சென்டர் டேபிள், வாட் எவர் இட் இஸ், நீங்க எதை சூஸ் பண்ணாலுமே நம்மளோட வீட்டுக்கு எது செட் ஆகும், ப்ராக்டிக்கலி எதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுவோம், அது என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட பர்சனல் சாய்ஸா இருக்கணுமே தவிர அவங்க வீட்ல இருக்கு இவங்க வீட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹெவி ஃபர்னிச்சர்ஸை நம்ம லோட் பண்ண அந்த இடம் வந்து ரொம்ப பெருசா தெரியாம ரொம்ப கிளஸ்டர்ட் கிரௌடடா தெரியும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வீடு சின்னதா இருக்கும் போது அதுக்கேற்ற சைஸ்ல வந்து சோஃபா வந்து போடணும். அதே மாதிரி அதுக்கேற்ற சைஸ்ல சென்டர் டேபிளோ டைனிங் டேபிளோ வந்து சூஸ் பண்ணலாம். ரொம்ப ஓவர் ஹெவி ஃபர்னிச்சர்ஸ் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஃப்ளோர்ல இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து ஃப்ளோர்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வீடு வந்து பெருசா தெரியும். ஸோ நம்ம ஃப்ளோர் ஃபுல்லா வந்து எதையாவது பொருள் வச்சு அடைச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ஃபுல்லாவே ஃப்ளோர் வந்து கம்மியான மாதிரி தெரியும். ரொம்ப கிரௌடடா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட் ஃபர்னிச்சர்ஸா போங்க. அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் கலருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டு தீம்க்கு ஏற்ற மாதிரி போங்க. ரொம்ப டார்க்ல போனீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு வீடு ரொம்ப சின்னதா காட்டுறதுக்கு சான்சஸ் அதிகம். வீட்டுல எல்லா இடத்துலயும் டெக்கார் பீஸா வாங்கி அடுக்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய ஷோ பீசஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்லயும் வந்து உங்களுக்கு வீடு ரொம்ப சின்னதா தெரியறதுக்கு சான்சஸ் 100% இருக்கு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அகைன் வந்து ரொம்ப ஓவர் கிரௌடட் ஆக்கி வச்சிருக்கீங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா இருக்கிற ஸ்பேஸும் இன்னும் சின்னதாக்குன மாதிரி தெரியும். ஸோ நீங்களே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய வச்சிருக்கீங்க ஸ்டப்ஸ், டெக்கார் ஐட்டம்ஸ் அப்படின்னா நீங்களே அதை ரிமூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ மினிமலா டெக்கார் பீஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா போகாதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வால்ல வந்து யூஸ் பண்ற டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு மினிமலிஸ்ட் லுக்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வீடு பெருசா இருக்கிற லுக் வந்து கொடுக்கும். ஸோ ஸ்டப்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோரோட விசிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ வீடும் வந்து பெருசா இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ். ஸோ ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்து பெரும்பாலான வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டாண்ட் அலோன் போகாம ஃப்ளோட்டிங் மாடல் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகைன் இன்னும் பெரிய இடம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே 2-in-1 ஃபர்னிச்சர்ஸா வாங்கி வீட்டுல போடுறதுக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சோஃபா கம் பெட்டா வாங்கலாம். இல்ல வந்து பெட்ல வந்து ஸ்டோரேஜ் யூனிட் இருக்க மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து 2-in-1 ஆப்ஷன் எடுக்கும் போது நமக்கு வந்து ஸ்பேஸும் சேவ் ஆகும். நிறைய யூட்டிலிட்டி ஸ்பேஸ்மே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து வீடு ரொம்ப அதிகமா பொருள்களை வந்து வாங்கி ஸ்டோரேஜ் யூனிட்லாம் தனியா போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டெக்கார் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டிவி யூனிட்ஸ்ல பெரும்பாலானவர் வந்து வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ
டிவி யூனிட் அப்படிங்கிறது ஸ்லீக் அண்ட் மினிமலிஸ்டா இருக்கணுமே தவிர அதுலயே வந்து நீங்க ஷோ பீஸ்லாம் வச்சீங்க அப்படின்னா இன்னும் கிளட்டரா தான் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீக் அண்ட் மினிமலிஸ்ட் லுக்ல வந்து டிவி யூனிட்ஸை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அது ஃப்ளோர் மவுண்டடா இல்லாம அந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து வால் ஹங்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லைட் வந்து சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வைப்ரண்ட் அண்ட் பிரைட் லைட்ஸா வந்து சூஸ் பண்ணுங்க. ஃபால் சீலிங்ல போடுற லைட் எல்லாமே வந்து வார்ம் ஒயிட் அண்ட் நேச்சுரல் ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி போட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். பட் அதுக்காக நீங்க கலர் கலரா லைட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கிளட்டரா தெரியுமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு ரிச் லுக்கோ இல்ல வந்து ஒரு வைப்ரண்ட் லுக்கோ வந்து கொடுக்காது. ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு வார்ம் ஒயிட் இல்லைன்னா நியூட்ரல் ஒயிட்ல சூஸ் பண்ணி லைட் வந்து தேவையான அளவுக்கு போடுங்க. ஸோ ரொம்ப கம்மியான லைட் போட்டாலுமே வீடு வந்து ரொம்ப பெருசா தெரியாது. அதே மாதிரி எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஹைலைட்டடா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஸ்பாட் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லைட் மூலமாவுமே வந்து சின்ன ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி காட்ட முடியும். நெக்ஸ்ட் ஏதாவது 1 or 2 பிளான்ஸ் வந்து பெரிய பிளான்ஸா நீங்க வீட்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் ஹைட் வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி உங்களோட ரூமை வந்து ரொம்ப பெருசா காட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மினிமலான நம்பர்ஸ்ல பிளான்ஸ் வந்து வைக்க பாருங்க. ஓவர் கிரவுட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எங்கெல்லாம் முடியுமோ சான்சஸ் கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்துல பெரிய மிரரா வைக்க பாருங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து ரூம் இன்னும் பெருசா தெரியும். உங்களோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல வெளிச்சம் வர விண்டோ சைடுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல வந்து வைக்கலாம், இல்ல அதோட சைட்ஸ்ல வைக்கலாம். ஸோ இது மூலமா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இல்யூஷனை கிரியேட் பண்ணி அப்படியே வீடு வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஃபார் இந்த டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சின்ன ஸ்பேஸையுமே வந்து பெருசா காட்ட முடியும். ஸோ இதுல சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் வந்து நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோட வீடு எல்லார் வீட்டு சைஸ் தான் இருக்கு. பட் பாக்கிறதுக்கு சட்டுன்னு யாருன்னா வந்து பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணி கொடுத்துருங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.